ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி அடுத்த ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சுங்க. எவ்வளோ போஸ்ட்டு தெரியுங்களா? எவ்வளோ காலியிடம் தெரியுங்களா? 14,582 போஸ்ட்டுங்க. சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 1,50,000 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 61 டேஸ் தான் இருக்குதுங்க இன்னும் எக்ஸாமுக்கு. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், பாஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்போ தான் எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் நம்ம அதோடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை பார்த்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ssc.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் சிஜிஎல்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025 தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜூன் 9th ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அப்ளிகேஷனே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஜூலை 4 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. கிளியராக பார்த்துக்க. நைட்டு 12 மணி வரைக்கும் தான் இது ஓப்பனில் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிறபோது பார்த்துங்க 13 ஆகஸ்ட்டு. சரிங்களா? 13 ஆகஸ்ட்டு, அது 13 ஆகஸ்ட்டு 30 ஆகஸ்ட் வரைக்கும் தான் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். டயர் 2 எக்ஸாம் இருக்குது. டயர் 1 தான் இப்போ சொல்லியிருக்கேன். டயர் 2 எக்ஸாம் டிசம்பர் 25. அது டேட்டு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போது இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட் என்ன தெரியுங்களா? குரூப் பி, குரூப் சி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு தான். எங்கெங்கே இந்த போஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆல் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டேச்சுட்டரி பாடிஸ், ட்ரைபனல்ஸ், தீர்ப்பாயங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் எல்லாத்துலேயும் இந்த கொஸ்டின்ஸ், அதாவது இந்த போஸ்டிங் இருக்குதுங்க. ஸோ அருமையான போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்கள், டீட்டெயில்டு போஸ்ட்டு. பே லெவல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்க. சேலரியை பார்க்கணும். நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஜஸ்ட்டு தான் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, வருது வராமல் போகுது. ஆனால் அந்த சேலரியை கவனிங்க. ஸ்டார்டிங் சேலரி, அதாவது இந்த பே லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த போஸ்ட்னா குரூப் பி போஸ்ட்டுக்கு. குரூப் பி போஸ்ட்டுக்கு ஸோ 44,000லேருந்து 45,000லேருந்து 1,42,000 வரைக்கும் சம்பளம் இருக்குதுங்க. ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்து ஸோ 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்துடும். என்னென்ன போஸ்ட்டு பாருங்கள். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். எங்கே இது? சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸில். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல்ஸ். நிறைய பேர் நான் ரயில்வே ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுங்க. அதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அருமையான போஸ்ட்டு. ஸோ குரூப் பியில் இருக்குது. ஏஜஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 to 30 years. இதே மாதிரி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஆல் போஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே அவங்க டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஹை ஸ்கோர் எடுத்தோம்னா நமக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு கவுன்சிலிங்கில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு பாருங்கள், குரூப்பிலேயே பே லெவல் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35,000 சேலரியிலேருந்து 1.1 lakhs வரைக்கும் இருக்குது. அதுவும் குரூப்பில் தான் வருது. ஏஜஸ் பாருங்கள், 18 to 30 years வரைக்குது. என்னென்ன போஸ்டர்ஸ் பாருங்கள். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எந்தெந்த மினிஸ்ட்ரிஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாகவே இந்த ssc.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு போஸ்ட் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு போஸ்ட் பே லெவல் 5. ஸோ 30,000லேருந்து 92,000 குரூப் சியில் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏஜஸ் 18 to 27 years. என்னென்னா ஆடிட்டர் போஸ்ட்டு, அக்கௌண்ட் போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ எல்லாம் இந்த பிகாம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படித்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் அருமையான போஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பே லெவல் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 25,000லேருந்து 81,000 வரைக்கும் குரூப் சியில் இருக்குது. ஸோ போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் எங்கெங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்.
புரியுதுங்களா? முன்னாடிலாம் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனியாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே வந்துடுது. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தா தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு லெவல் நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த வேக்கன்சிஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ வேக்கன்சிஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ன வேக்கன்சி பாருங்கள், 14,582 வேக்கன்சிஸுங்க. இந்த வேக்கன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ், இதை விட அதிகமாகலாம், இதை விட குறையலாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ssc.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ வேக்கன்சி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த வேக்கன்சியை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். இந்த வேக்கன்சி வந்து 2025 இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கதான் 14,582 போஸ்ட்டு. சரிங்களா? ஸோ பிஃபோர் 2024 எடுத்து பாருங்கள், 18,336 இருக்குது. 2023 வந்து 8,415, 2022 வந்து 37,409. ஸோ இது மாதிரி போஸ்டர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் எப்படி போஸ்ட் வந்து ஓப்பன்டு அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2025 கேட்டிருக்கிறது 14,582 போஸ்ட்டு. இது குறைவான போஸ்ட்லாம் கிடையாது, நல்ல ஒரு போஸ்ட்டு தாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து படித்து குவாலிஃபை ஆகி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒன்று பாருங்கள், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 018/2025 அந்த ஆஸ் ஆன் அந்த டேட் பிரகாரம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்ஸ் வந்து 18 to 27, 20 to 30, 18 to 30, ஸோ 18 to 32 இயர்ஸ் அது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அது ஏஜஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்சஸ் ஆகுது. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜஸை செக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஜஸ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ். சரிங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். ஓபிசி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி அன்ரிசர்வ்டு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டேட் வருங்க, ஆஸ் ஆன் 018/2025. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், யாரெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் ஸ்டாண்டர்ட் லெவலில். அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா இன்டர்வியூவில் அது கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கிரேட் 2. ஸோ ஒவ்வொருக்கும் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? இங்கே பாருங்கள், பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. ஆல் அதர் போஸ்ட், மற்ற போஸ்ட்டுக்கெலாம் ஜஸ்ட் எனி டிகிரி, எனி குவாலிஃபைடு டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் இருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன் டைப்பு எப்படி இருக்கும், அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸாம் இருக்குங்க, டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாம் இருக்குதுங்க. ஸோ டயர் 1 டயர் 2 எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஸோ டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு கேட்பாங்க. 25 கொஷின்ஸ், ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸு, 50 மார்க்ஸுங்க. ஓகேங்களா? ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸு, 50 மார்க்ஸ். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் 25 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ். டோட்டலி 200 மார்க்ஸ் டயர் 1ல் வருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டயர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செக்ஷன்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1 பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1ல் வந்து செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் 1ல் இருக்குது. அதான் ஆப்டிடியூட், அதில் 30 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்தது, அது 30 கொஸ்டின், ரெண்டையும் சேர்த்து 60 கொஸ்டின், 3 மார்க்ஸு. ஸோ 60 கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ்னால் 180 மார்க்ஸ் வருதுங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 ஹவர் வந்து அலாட் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் நடக்கும். அதே மாதிரி செக்ஷன் 2ல் வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ
ஸோ டோட்டலி 70 கொஸ்டின்ஸ் வந்துடுதுங்க. 70 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 210 மார்க்ஸு. அதுக்கு ஒரு 1 ஹவர் கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் செக்ஷன் 3 தேவைப்பட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸு 3 மார்க்ஸ் 60, அது ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுங்க. இது வந்து செக்ஷன் 1ல் வந்துடுது. செக்ஷன் 2 டேட்டா என்ட்ரி ஸ்பீடு. ஸோ யாராவது டைப்பிங்லாம் இருந்தீங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீடுக்கு தனியாக டைமிங் கொடுத்து அது கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 100 × 2 200 மார்க்ஸ். சரிங்களா? அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ என்னென்ன அந்த சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், டயர் 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னால் ஆல் ரீசனிங் டாபிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பார்த்தாலே தெரியும். ஆல் டாபிக்ஸுங்க. ஸோ அனாலஜி, நம்பர் அனாலஜி, ஸோ ஃபிகர் அனாலஜி, எல்லா அனாலஜிஸும் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் தான் படிச்சுக்கணும். எல்லா ரீசனிங் டாபிக்ஸும் கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி ஆகணும். செகண்ட் பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சயின்ஸு அண்டு சோசியல் சயின்ஸு கம்ப்ளீட் டாபிக் வந்து டச் ஆகுங்க. ஸோ ஆப்டிடியூட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஆல் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகிற மாதிரி தான் சிலபஸே இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ்ஸில் அதே மாதிரி வெர்பல் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகிரும். இது டயர் 1க்கு. ஸோ இது டயர் 2 போனோம்னா செக்ஷன் 1 பேப்பர் 1 மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நம்பர் சிஸ்டம், அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கில் தனியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1லே பேப்பர் 1லே ரீசனிங் வந்து ஆல் ரீசனிங் கவர் ஆயிரும். செக்ஷன் 2ல் பேப்பர் 1லே இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ பார்ட் பி செக்ஷன் 2 பேப்பர் 1 ஜென்ரல் அவேர்னஸ் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும். செக்ஷன் 3 பேப்பர் 1ல் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ், சரிங்களா? பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஒர்க்கிங் வித் இன்டர்நெட், இமெயில்ஸ், பேசிக் நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸும் நீங்கள் வந்து ssc.gov.inல வைக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயர் 1 நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே வந்து சார்ட் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பாருங்கள், ஸோ டோட்டலி 200 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ 25 கொஷின்ஸ் ஈச் செக்ஷன்ஸில் வரும். ஸோ இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ், சரிங்களா? இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எஸ்சிஜிஎல் அதே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2லையும் அதே நம்ம பார்த்தது அப்படியே வந்து சார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்படி இந்த அட்டெம்ப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமான ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து 1 or 2 சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாமா. ஸ்டேட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து 1 or 2, எரர் டிடெக்ஷனில் 2 or 3. ஸோ இந்த வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடியாம்ஸ் ஃபேரன்ஸ் வந்து 1 or 2, சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, இப்படி வரிசையாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவ் பாய்ஸு, passive, one word substitutions, word corrections, reading comprehensions, totally 25 questions நீங்கள் பார்க்கலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 3 to 5 சம்ஸு, அது கொஸ்டின்ஸு, ஹிஸ்ட்ரியில் 2, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இதே மாதிரி எல்லாமே வெயிட்டேஜ் தெரியுது. மிஸ்செலனியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்செலனியஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ஈக்குவலண்ட்டாக, அதாவது ஜென்ரலாகவே விட்டு போனது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோடைய கண்டினியூட்டி குவான்டிட்டி ஆப்டிடியூடில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதிகமாக கேட்டிருக்காங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதே வந்து ஆல் டாபிக்ஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டேபிள்ஸ். அது கண்டிப்பாக அதிகமாக 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் 1 or 2, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1 or 2, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் 1 or 2, ஜாமெட்ரி, மென்சுரேஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, ப்ராஃபிட் லாஸு. ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் டச் பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ரேஷியோஸ், நம்பர் சிஸ்டம், ஆவரேஜ், டோட்டலி 25 கொஷின்ஸ் இது மாதிரி பேட்டர்னில் தான் வரும் அப்படிங்கிறதும் ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூலை தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே போல் ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாலஜி பொறுத்த வரைக்கும் 2 to 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆட் மேன் அவுட்டில் 1 to 2, நம்பர் சீரிஸ் 2 to 3, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் 1, ஸோ டைரக்ஷன்ஸ், சீக்வன்சஸ், வாட்டர் இமேஜ், கோடிங் டீகோடிங் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். 3 to 4 சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் நியூ பேட்டர்ன்ஸ்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு, அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், இது மாதிரி நிறைய மிரர் இமேஜ், வென் டயக்ராம், பேப்பர் ஃபோல்டிங், மிஸ்ஸிங் டெம் வரிசையாக இருப்பாங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 சம்ஸ் எப்படி அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2024 சரிங்களா, 2024 எக்ஸாம் வந்து எப்படி நடந்திருக்குது, ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஈஸி டு மாடரேட் இருக்குதுங்க. அதாவது 25 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா 22 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து மாடரேட்டர் தான் இருக்குது. ஸோ 18 சம்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ விட்டிங்கன்னா 20 வரைக்கும். ஸோ பார்த்தீங்க அவுட் ஆஃப் 25 அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் மாடரேட்டராக தான் இருக்குது. ஸோ 19 to 21 சம்ஸ் வந்து அவுட் ஆஃப் 25 அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ், அது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் ஈஸி டு மாடரேட்டில் இருக்குது. ஸோ 20 to 24 கொடுத்துறாங்க அவுட் ஆஃப் 25. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போ 75 into 2 எடுத்துக்கிட்டா 150 மார்க்ஸ்ங்க, மறந்துடாதீங்க. 150 மார்க்ஸ் நீங்கள் கீழேயே வரக்கூடாது. பார்த்தீங்களா. அடுத்த ஒரு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 into 2 எடுத்துக்கிட்டோம்னா 160 மார்க்ஸுங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 75 into 2 எடுத்துக்கிட்டோம்னா 150 மார்க்ஸ் அப்படின்னு மறந்துடாதீங்க. அடுத்தது 80 into 2 எடுத்துக்கிட்டோம்னா 160 மார்க்ஸ். இந்த ரெண்டையும் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன மீனிங் சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் 200க்கு 160க்கு மேலே தான் ஸ்கோரு டார்கெட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் SC ST, நான் OBC, எனக்கு 140 எடுத்தால் போகணும், 130 எடுத்தால் போகணும், இந்த தாட்டே இருக்கக்கூடாது. 160 அண்ட் எபோவ் நீங்கள் டார்கெட் பண்ணால் தான் நீங்கள் கிடைக்கிற அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து நம்ம டயர் 1லேயே வந்து 2023 எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். சேம் டைப்பில் தான் இருக்கும். ஸோ 19 to 22 மாடரேட் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா. 17 to 20 வந்து ஈஸி டு மாடரேட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 16 to 19 அது குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் இருந்திருக்குது. அது 2022 சரிங்களா. 2023 ஈஸி, அதாவது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கேன். 18 to 20 இல்லையும் பாருங்கள் 65 to 70. அப்போது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி பார்த்தோம்னா ஜென்ரலாகவே வந்து மாட்ரேட் லெவலில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. மாட்ரேட் லெவலில் தான் ஜென்ரலி இருந்துக்கு 2023. ஆனால் வந்து 2024 எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்குது, அதுவும் மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்குது. ஸோ மாட்ரேட் 2024 2023 மாட்ரேட் லெவலில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். 2022 எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு மாட்ரேட் லெவல். ஸோ எல்லாமே வந்து பாருங்களேன் 70 to 80 கொஸ்டின்ஸை வந்து கிராக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 2 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எகைன் நான் சொல்கிற கட் ஆஃப் வந்துடுங்க 160 அண்ட் எபோவ் தான் நீங்கள் பிளான் பண்ணியே படிச்சுட்டே இருக்கணும். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். இப்போ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் இயர் கட் ஆஃபு. ஸோ SSC CGL டயர் 1 கட் ஆஃபு. ஸோ 2024 எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. SCக்கு வந்து 126 ஓகேங்களா, STக்கு வந்து 111, OBCக்கு 146. அப்போது அது அன்ரிசர்வ்டு வந்து 152. நான் சொல்கிறேன் அந்த கணக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா, 160. அதாவது 150 to 160. நீங்கள் 150 மறந்துடுங்க, 160 பிளான் பண்ணி நீங்கள் வந்து கட் ஆஃபை ரெடி பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம் டயர் 1. இதே போல் வந்து டயர் 1 கட் ஆஃப் 2023 நீங்கள் பார்க்கலாங்க சரிங்களா. 2023 பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ ஹையஸ்ட்டு இருக்கக்கூடியது மட்டும் செக் பண்ணிக்கங்க. பாருங்கள் 169 அப்படின்னு வருது ஓகேங்களா. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா 172 ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து அருமையான போஸ்ட்டு, அதனால தான் வந்து கட் ஆஃப் அதிகமாகுது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்ட்டு வந்து ரெடியூஸ் இருக்கிறனால அது கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ 172. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த கணக்கு வந்து சாதாரண ஒரு போஸ்ட்டு, நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து 160க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, ஈஸியாக வந்து இந்த SSC CGL டயர் 1 குவாலிஃபை டயர் 2க்கு நம்ம போய்க்கலாங்க. ஸோ டயர் 2லேயும் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் வரும் பொழுது ஈஸியாக நம்ம கிராக் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ஜாப் இந்த வருஷம் 2025 டிசம்பருக்குள்ளே
ஒரு மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ணலாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? கண்டிப்பாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பெஸ்ட் வந்து ஜூன் 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம பார்க்கலாங்க.